எப்பேற்பட்டவர்கள் இந்த நாட்டில் நம்மை ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், என்னை விட 4 மாதம் சின்ன பையன் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார்கள், விஜய் அவர்கள் அப்படி இப்படி பெண்களிடம் செய்கிறார், அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார் என்று. மணிப்பூரில் நம் சகோதரிகளை, நம் தாய்மார்களை நிர்வாணமாக ஓடவிட்டு, அவர்களை கதறவிட்டு கொலை செய்து கொடூரமான அசம்பாவிதங்களை அரங்கேற்றிய அந்த அயோக்கியர்கள் கூறுகிறார்கள், இன்று தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி செய்வோம், இந்தியை கொண்டு வருவோம் என்று. இவர்களெல்லாம் இந்தியை கொண்டு வருவோம் என்று கூறுவதற்கு முன்னால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இந்தியை தமிழ்நாட்டில் ஒரு பாடமாக, ஒரு ஆப்ஷனாக கொண்டு வரலாம் என்றெல்லாம் சிந்தித்த காலம் உண்டு. ஆனால் இந்த அயோக்கியர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள், குறிப்பாக மக்களுக்கு எதிரானவர்கள், கொடூர மனம் படைத்தவர்கள், ஈவு இறக்கமில்லாத அயோக்கியர்கள் இந்த செயலை கையில் எடுத்ததற்கு பின்பு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகமும் இந்த திராவிட சித்தாந்தத்தில் ஜனநாயக வழியில் ஜனநாயக சக்திகளோடு, மார்க்சிய சக்திகளோடு, வலதுசாரி சக்திகளை எதிர்த்து இடதுசாரி சக்திகளோடு அனைவரோடும் கைகோர்த்து இந்த போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை நாம் எடுத்தோம். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நீ வா போ, அது மட்டுமல்லாமல் எவ்வளவு கீழ்த்தரமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறார். தமிழகத்தினுடைய காவல்துறையை பார்த்து எச் ராஜா போன்றவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார்கள். இவற்றையெல்லாம் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள், இடதுசாரி ஆதரவாளர்கள், திராவிட ஆதரவாளர்கள் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தால் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு இன்றோ நம்மை எல்லாம் கைது செய்து அடக்கி இருக்கும். பல மேடைகளில் நாம் கூறுவதை இன்றும் கூறுகிறேன். காங்கிரஸ் ஒரு காலத்தில் இடதுசாரி சக்திகளை ஒடுக்கியதன் விளைவாக இன்று தொடர்ந்து 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், உத்தரப்பிரதேசம் போன்ற பல இடங்களில் பாசிச சட்டப்பரிவார் கும்பல்களை கையில் அழைத்துவிட்டு வன்முறைகளை செய்யும் அளவிற்கு, எந்த அளவிற்கு அவர்கள் கட்டமைத்து தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்களோ அது போன்றெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் ஜனநாயக வழியில் மக்களுக்காக போராடக்கூடிய எங்களை போன்ற தலைவர்களை நீங்கள் ஊக்குவிக்காவிட்டால், ஒரு நாள் இன்று காங்கிரஸ் கட்சி எப்படி ஆட்சியை பிடிப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று திராவிட கட்சிகளும் இயங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மண்ணில் வரும் என்று பல முறை நான் எச்சரித்து பேசிக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் பல தகவல்கள் பேசுவதற்கு நிறைய எடுத்து வந்து, ஆனால் மீண்டும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை விட, தேசிய கட்சி இன்று மாறுதட்டியவர்களை விட இன்று இங்கு அமர்ந்துள்ள தோழர்கள் நாம் அனைவரும் உயர்ந்தவர்கள், நாம் தான் மக்களை ஆள தகுதியானவர்கள் என்று கூறி, நேரத்தின் அருமை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசி